இப்படிதான் நம்மளுடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அநேக அந்நிய கிரியைகளில் செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, தேவையில்லாத கூடுகை, நண்பர்கள் சகவாசம், இந்த மாதிரி எதுலையாவது போய் அடிக்ட் ஆகி எதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ரகசியங்களெல்லாம் இழந்துருவாங்க. தங்களுடைய தரிசனத்தை, தங்களுடைய அபிஷேகத்தை எல்லாம் இழந்துடுறாங்க. சிம்சோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி அவ்வளோ 3-4 தடவை அலட்டுவா. அவங்க வரும்பொழுது அப்பயாவது அவன் அலர்ட்டாக வேண்டாமா? இப்படி தான் சாத்தான். இவன் ஒரு தடவையிலேயே ஆகா இவன் வந்து பொல்லாதவளா இருக்காளே, நம்மளை அந்நியத்தை பிடிச்சு கொடுக்க பல கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காளே, இவன் நமக்கு வேண்டவே வேண்டான்னு அவன் என்ன செஞ்சிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். ஆனால் மனம் திரும்ப முடியாத அளவுக்கு இவன் கண்ணின் காட்சி அது வந்து என்ன செய்யுது, இவனை மறங்கடிக்குது, இவனை மயக்குது. அவன் செய்கிற ஒவ்வொரு கங்கணத்துக்கும் ஒவ்வொரு திருட்டு வேலைகளுக்கும் அவன் வந்து என்ன செய்ய மயங்கி போயிடறான். ஐயோ நம்ம தப்பான வழிக்கு போறோமே, தெய்வ தரிசனத்தை இழக்கிறோமேங்கிற ஒரு எண்ணமே இல்லாதபடிக்கு அவர் வஞ்சகனிப்பினால வஞ்சகத்தால அந்த பேசி 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 என்ன செய்யறான், இதுல தான் என்னுடைய பலம் இருக்கு ஆண்டவர். அவன் வந்து நீ வந்து நசரேயன், நீ வந்து என்ன சவரகன் கத்தி படவே படக்கூடாது, எப்பொழுதுமே உன்னுடைய முடி வந்து என்ன செய்யணும், நீளமா வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இந்த முடியை கட் பண்ணிட்டா இவனுக்குள்ள பலமே போயிடும், அபிஷேகமே அவன் தலையில தான் இருக்குங்கிறத அவ புரிந்துகிட்டு அந்த முடியை அவன் என்ன செஞ்சுட்டா, முடியில தான் இருக்குன்னு சொன்ன உடனே இவன் மடியில போட்டு அவனை பேசிக்கிட்டே வந்து என்ன செஞ்சுட்டான், அந்நியருக்கு உடனே சொல்லிட்டான். அந்த பெலிஸ்தர்கள் வந்து இவனுடைய பலர் வந்து இதுல தான் இருக்கணும்னே, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவனை மொட்டை அடிச்சிட்டாங்க. இவன் எப்பவும் போல எந்திரிச்சு பார்க்கறான், இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அருமையான தெய்வ பிள்ளைகளை, மொட்டை அடிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு கண்ணை பிடுங்கி இவனை பல்லமாக இந்த உலகம் தூற்றி அவனை சிரிச்சு அவனை கேலி பண்ண வச்சு அவனை வந்து சர்க்கஸ் பண்ண வச்சு அவனை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, அவனை பல விதமா நடத்துறாங்க. இவன் கண்ணு இல்லாம அவ்வளோ வேதனையா இருக்கான். ஒரு பெண்ணின் 3 பெண்கள் இந்த சாப்டர்ல வர்றாங்க. ஆனா அவனுடைய ஒரு கொஞ்சம் அலர்ட்டாக முடியாம இருந்த ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா, அவன் கத்தர் அவன் மேல வச்சிருந்த திட்டத்தையும் தரிசனத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். அவங்க எங்க போறாங்க, யார் கூட பேசுறாங்க, போன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் வந்து நம்ம பிள்ளைங்க எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் இந்த தெளிலாள மாதிரி எத்தனையோ தெளிலாக்கள் உலகத்துல இருக்காங்க. நம்மளுடைய பெண் பிள்ளைகளையும் நம்ம என்ன செய்யணும், வாட்ச் பண்ணணும். ஆண் பிள்ளைகளையும் வாட்ச் பண்ணணும். பிள்ளைங்க எந்த ரீதியில இருக்குன்னு பிள்ளைங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ப கூடாது. இந்த சிம்சோன் தாய் தகப்பன் அப்படிதான். அவங்க பாவம் போல கடைசி காலத்துல பிறந்ததுனால, அன்போட வளர்த்ததுனால அந்த தாய் தகப்பனுடைய அன்பை மயக்கி அவங்களையும் சேர்த்து அந்த அன்னைய ஊருக்கு கூட்டிட்டு போறான். வாங்க வந்து பாருங்களேன், அவன் ரொம்ப அழகா இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு அவங்களையும் அவன் மாத்தி தரிசனத்தை இழக்க வச்சிடறான். இழந்து தன்னுடைய பிள்ளை இந்த நிலைமையில இருக்கிறத பெற்றோரே பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த பெற்றோருக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும். அப்புறம் முடி லைட்டாக முளைக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர்கிட்ட கடைசியாக கேட்குறான். அதுக்கு கடைசியாக கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனை கட்டி வைத்திருந்த அந்த 2 தூண்களை பிடித்து அதை அசைத்தபடியே அத்தனை பேர்களையும் கொண்டு அவனும் செத்து போயிடான். இதனால என்ன லாபம்? கர்த்தருடைய பலம் இருந்தது தான், இல்லைன்னு இல்லை, ஆனால் வாழ்ந்திருக்கணும் நிறைய. அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு ரட்சகனாய் தெரிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும், இந்த ஜனங்களை வந்து ரட்சிக்கிறதற்காக, இந்த பெலிஸ்தியர்கிட்ட மீட்கிறதற்காக இவனை ஒரு மீட்பனாய் ஒரு ரட்சகனாய் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் இவன் வந்து தேவையில்லாத நட்பு, போகக்கூடாத இடம், பழகக்கூடாத மக்கள், இப்படி இருந்ததுனால தன்னுடைய தரிசனங்களை இழந்து வாழ வேண்டிய இன்னும் நிறைய காரியங்களை சாதிச்சிருக்கலாம் கர்த்தருக்காக. ஆனால் தன்னுடைய ஜீவனை கடைசியாக விட்டுட்டான்னு பார்க்குறோம். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்னு தெரியல. தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்காக அழுதுட்டு இருக்கீங்களா? என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்னமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிள்ளைங்களை முழுசா நம்புறீங்களா? இல்லை, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தரிடத்துல பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அனுதினமும் அதிகாலையில் ஒவ்வொரு அந்தந்த இலக்கத்தின்படி ஃபர்ஸ்ட் பிள்ளை, செகண்ட் பிள்ளை, தேர்ட் பிள்ளைன்னு சொல்லி அந்தந்த பிள்ளைகளுக்கு அப்படியே பெயர்களை சொல்லி பலிகளை செலுத்தி அவர் ஜெபம் பண்ணுவார். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கண்காணித்துக் கொள்ளுங்க. அதுங்களுக்கு பெண் கொள்ளும் பொழுது, மாப்பிள்ளை எடுக்கும் பொழுது கவனமாக செய்யுங்க. பிள்ளைங்க வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாக இருப்பாங்க. இடையில கொஞ்சம் பெசக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை வாழ்நாள் முழுவதும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் காலமெல்லாம் கண்ணீர் வெடிக்க வேண்டியது வந்துடும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உலகத்துல பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும், நட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு தரிசனத்தை இழக்க வச்சிடாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அருமையான பிள்ளைங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க. நம்மது என்று சொல்ல நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பிள்ளை ஆண்டானை கரெக்டா சரியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய பிள்ளைங்க மேல இருக்க தரிசனத்தை, திட்டத்தை பெற்றோராகிய, தாயாகிய, தகப்பனாகிய உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது பிள்ளை மேல இருக்கிற தரிசனம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் வெளிப்படும் பொழுது
தேவ நீதி நம்மளுடைய குடும்பத்தில் வெளிப்படும். சந்ததி சந்ததியாய், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்மளுடைய பிள்ளைகளின் மித்தமாய் பெரிய வாழ்வு வரும். தேசத்துக்கு ரட்சிப்பு, நம்முடைய வீட்டுக்கு ரட்சிப்பு, நம்முடைய சமுதாயத்துக்கு ரட்சிப்பு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் மீட்பை கொடுப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளை தேவனுக்கென்று வளர்த்திடுங்க, தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்க. எதிர்காலத்துக்காக ஏதோ குறுக்கு வழிகளை கங்கணம் கட்டி குறுக்கு வழிகளில் பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தை செய்திடாதீங்க. அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய், என் பையன் தேவனுடைய தரிசனத்துக்காய் நிற்கணும், என் பொண்ணு தேவனுடைய தரிசனத்துக்காய் நிற்கணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தேவ தரிசனத்துக்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, எதுக்காக உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு அடிமையாக்கிறாதீங்க. தயவு செய்து ஆண்டவரே, எதுவுமே பொண்ணே கிடைக்கல, பையனே கிடைக்கலன்னு ஒரு ரட்சிக்கப்படாத இடத்துல போய் விழுந்துறாதீங்க. பையன் யாரையாவது இழுத்துட்டு வந்துட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்று செஞ்சா, பொண்ணு வந்து யாரையாவது பார்த்துட்டு வந்து சொன்னா, ரட்சிக்கப்படாதவங்களோட உங்களுக்கு எந்த சம்பந்தம் வச்சிடாதீங்க. இந்த சிம்சோனுடைய கதையை பாருங்க, முன்னுரைக்கப்பட்டு முன்னாடியே சொல்லப்பட்டு வந்தவன், அவன் மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், பாதியிலேயே நின்று போயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். இந்த நாளில் பிள்ளைங்க மேல, ஒவ்வொரு பெற்றோர் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய தரிசனம் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க நல்லவங்க. ஒருவரையும் நீ புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்க. எங்களுடைய தேசத்தில் இருக்க வாலிப பிள்ளைங்க, வாலிப பையன்களை உங்க கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். அதனதின் காலத்துல நேர்த்தியாய் நடத்துகிறவர் ஆண்டவரே, நீர் நடத்தி தருகிறவர் ஆண்டவரே. தரிசனத்தை ஒரு நாள் இழக்க பண்ணுகிற தேவன் அல்ல. என் தேவ தரிசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நடக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நடக்கட்டும். பெற்றோர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்காங்க. நீங்க முன்னுரைத்தவங்க ஆண்டவரே, முன்குறிக்கப்பட்டவங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிற மகளோடு ஒவ்வொருத்தரை இணைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷத்தை கொடுப்பீராக. தேவநீதி வெளிப்படுவதாக. தெய்வீக கரம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க, அந்த திட்டம் மட்டும் நிறைவேறணும். அப்பா, உமக்காய் நிலைத்து நின்றுட, உண்மையே பின்பற்றி நடந்துட ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை கொடுங்க. கண்ணீரோடு இருக்கிற பெற்றோரை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. எல்லார் கண்ணீர் துடைக்கப்படட்டும். வியாதிகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். என்ன வேண்டுதலோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ அந்த வேண்டுதலை கர்த்தர் அருளி பண்ணி அவங்களுடைய எல்லா நிலைமைகளை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye bye. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.